வணக்கம் வியூஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். டெக்னோ போவா 5 சீரிஸ் வந்து இந்தியா லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ போவா 5 ப்ரோ ரெண்டு ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. ஸோ நம்மகிட்ட இருக்குது போவா 5 ப்ரோ. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அந்த எல்இடி ஆர்க் இன்டர்ஃபேஸ் அதில் தான் வந்து இது இருக்குது. ஸோ பேக்கில் வந்து இன்ஃபினிக்ஸில் ஒரு சின்ன எல்இடி இதுதான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பேக் ஃபுல்லாக வந்து எல்இடி கலராக வேறு எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க என்னெல்லாம் இருக்குன்ட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ இந்த பாக்ஸில் தான் இன்வைட்டு இதெல்லாம் வந்துச்சு. ஸோ இதில் தான் ஃபோனும் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது 128GB. ஸோ 8GB 128GB டார்க் இல்யூஷன். ஸோ அந்த பிளாக் கலர் மாதிரி இருக்கும். இதை தவிர சில்வர் கலரும் வருது. ஸோ இதை தவிர 256GB மாடலும் இருக்கும். ஸோ ப்ரைஸிங் 14,999 போட்டிருக்கு. 15,000 போட்டிருக்கு. சார் வேல்யூ 1.066. இது வந்து ஹெச்ஆர் 0.965. இது வந்து பாடி சாரு. மற்றபடி ஹைரஸ் ஆடியோ, ஹைரஸ் ஒயர்லெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஸ்பெக்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. 5000 mAh பேட்டரி, 68W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. மீடியாடெக் டிமென்சிட்டி 6080 இருக்கு. 120Hz ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி ஸ்க்ரீன் தான் இருக்கு. 50MP ஏஐ கேமரா, 16MP ஃப்ரண்ட் கேமரா போட்டிருக்கு. ஸோ அவ்வளோதான். NFC, கைரோஸ்கோப், ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாமே போட்டிருக்கு. மேட் இன் இந்தியா இதுவும் போட்டிருக்கு. இது திருப்பியும் ஸ்பெக்ஸ் தான் போட்டிருக்கு. யூசர் மேனுவல், வாரண்டி, கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸ் இருக்கு. அது தவிர 68W ஃபாஸ்ட் சார்ஜர் கூட இருக்கு பாக்ஸ்லயே. யூஎஸ்பி டைப் ஏ டு டைப் சி கேபிள், சிம் எஜெக்டர் டூல். ஸோ இதோட டிசைன் பின்னாடி அந்த லைட்ஸ்லாம் இருக்கு, அது பார்ப்பீங்க. ஸோ அது தவிர இது பிளாஸ்டிக் தான், ஆனால் கிளாஸ் மாதிரி ஒரு ப்ரீமியம் டிசைன் மாதிரி தான் இருக்கு. ஸோ ரைட் சைடு பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு, வால்யூம் ராக்கர்ஸ் இருக்கு, கிளாசி ஃபினிஷ் தான். ஸோ பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் இருக்கு. லெஃப்ட் சைடு சிம் ஸ்லாட். ஸோ இதில் வந்து டெடிகேட்டட் ஸ்லாட் தான். ஒரு சைடு வந்து டியூவல் சிம் இருக்குது, இன்னொரு சைடு வந்து மைக்ரோ எஸ்டி எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட் இருக்குது. பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக்கு, பிரைமரி மைக்ரோஃபோன், யூஎஸ்பி டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கீழே இருக்குது. டாப்பில் ஸ்பீக்கர் வென்ஸும் இருக்குது. ஸோ இயர்பீஸ் செகண்டரி ஸ்பீக்கர்ஸாக ஒர்க் ஆகும். பேக்கில் ஒரு 50MP கேமரா, அதுக்கப்புறம் ஒரு ஏஐ கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு 16MP கேமரா இருக்குது. ஸோ வாங்க பூட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ் நிறையா இருக்குது, சஜஷன்ஸ் வேறு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஹைஓஎஸ் ஃபேமிலி, இது அவங்களோட ஆப்ஸு, அவங்களோட டூல்ஸு. மற்றபடி அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்னாப்சாட்டு, இந்த ஸ்பாட்டிஃபை, டபிள்யூபிஎஃப் ஆஃபீஸ், அவ்வளோதான். ஓரளவுக்கு இருக்குது. டிமென்சிட்டி 6080 போட்டிருக்கு. ஆண்ட்ராய்ட் 13 செக்யூரிட்டி பேட்ச் வந்து ஜூன் செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. ஸோ எங்கள் மோஸ்ட்லி 1 அப்டேட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு அப்டேட்டு 2 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மற்ற ஸ்பெக்ஸ்லாம் வந்து இதிலே போட்டிருக்கு. எக்ஸ்பேண்டபிள் ரேம் அப் டு 8GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், 8GB + 8GB. ஸோ டிஸ்பிளேக்குள்ளே போனால் ரிஃப்ரெஷ் ரேட், ஸோ ஆட்டோ ஸ்விட்ச் தான் இருக்குது. அப்படி இல்லைனா 120, 90, 60. ஸோ இது எல்லாமே வந்து மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணிடலாம். ஸோ வச்சோடனே நல்லா காக்குது. அதுக்கு அடுத்தது முக்கியமான ஃபீச்சருக்கு வருவோம். ஸோ பேக் லைட் எஃபெக்ட். ஸோ இது ஆல்ரெடி இன்ஃபினிக்ஸில் பார்த்துருப்போம், ஆனால் இதில் வந்து பேக் ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இன்கமிங் கால்ஸுக்கு நிறையா மோட்ஸ் வந்து செட் பண்ணலாம். ஸோ அது தவிர நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் சிலது இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்பில் என்ன கலர் வரணும் அது இருக்குது. மியூசிக் ஏற்ற மாதிரி இது வந்து பார்ட்டி, பிரீத், இது ரெண்டு வந்து இருக்குது. ஸோ எங்கள் மியூசிக் ஆப்ஸோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கோம். ஸோ கானா, ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி நிறைய ஆப்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சாங்க்கு ஏற்ற மாதிரி இந்த இது வந்து சிக் பண்ணுறோன்னு போட்டிருக்கு. கேம்ஸ் வந்து அந்த கேமிங் மோட் அதில் வந்து எனேபிள் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. லோ பேட்டரியும் போது 20%க்கு கீழே இருந்தால் வந்து அந்த ஒரு கலராக இதுவாகும், அந்த மாதிரி கலராக இதுவாகும். ஸோ மியூட் பேக் சைடு வந்து இது பண்ணால் மியூட் பண்ணுறது, லைட் எஃபெக்டோட கஸ்டம் டியூரேஷன். ஸோ இதெல்லாம் இன்ஃபினிக்ஸில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் பெரிய எல்இடி ஸ்ட்ரிப்பாக இருக்குது. RGB லைட்டிங்கும் இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஐடியாக்குள்ளே போனால் 8GB வந்து 7.6GB இருக்குது. அதில் ஃப்ரீ வந்து 3.5GB இருக்குது. 128GB 128GB இருக்குது. அதில் ஃப்ரீ வந்து 99GB இருக்குது. ஸோ டிமென்சிட்டி 6080 வந்து டிமென்சிட்டி 810 அந்த அளவுக்கு அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ 6nm ப்ராசர் தான். ஸ்க்ரீன் வந்து 60 தான் கட்டுது, 120Hz ஸ்க்ரீனு. ஸோ 1080x2460 ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஸ்க்ரீன் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 60W ஃபாஸ்ட் சார்ஜிங் அது எல்லாமே இருக்குது. டிஆர்எம் இன்ஃபோவில் 60, 90, 120 போட்டிருக்கு. ஒயிட் கலர் ஃபால்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ HDR ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன், நம்ம போய் பார்க்கலாம். ஸோ வைட் லைன் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ HD கண்டென்ட் வந்து ப்ளே ஆகும் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸில். மேனுவல் கேமரா கம்பேட்டபிலிட்டி, ரா சப்போர்ட் இல்லை. சென்சார்ஸ் எல்லாம் சென்சார்ஸுமே இருக்குது.
ஆக்சிலரோமீட்டர், மேக்னெட்டிக், கைரோஸ்கோப், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. HDR சப்போர்ட் இல்லை. நான் 1080p செட் பண்ணுறேன். மோஸ்ட்லி இந்த பேனல் வந்து 1080p ஒர்க் ஆகும். பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சாச்சு. மேக்ஸ் பீக் பிரைட்னஸ் வந்து 580 nits அப்படின்னு போட்டிருக்காங்க. வியூவிங் ஆங்கிள்ஸ் ஓகே, டீசெண்டாக தான் இருக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டியும் நல்லா தான் இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. HDR சப்போர்ட் இல்லை. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் HDR சப்போர்ட் எதிர்பார்க்க முடியாது. ஆடியோ குவாலிட்டி ஸோ 70:30 தான் ஆடியோ இருக்குது. ஸோ டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி எந்த ஃபீச்சருமே கிடையாது. NFC சப்போர்ட் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஓகே, இந்த ரேஞ்சில் ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அடுத்தது கேமரா, கேம் அப்படின்னு தான் டிஃபால்ட்டாக இவங்க வந்து கூப்பிடுவாங்க. ஸோ சூப்பர் நைட் மோட் இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது, அப்புறம் ஸ்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ரோ மோடு, பேனராமா, டாக்குமெண்ட், ஸ்லோ மோஷன் இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ ஜூம் அப் டு 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஸோ 50MP மோடும் தனியாக இருக்குது. வீடியோ பொறுத்த வரைக்கும் 2K 30 FPS வந்து சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் 2K 30 FPS சப்போர்ட் இருக்குது. அல்ட்ரா ஸ்டடி மோடும் இருக்குது. ஸோ அல்ட்ரா ஸ்டடி மோடில் வந்து 1080p 30 FPSக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிருக்கு. ஸோ ஃப்ளாஷும் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து சிங்கிள் LED, பேக்கில் வந்து டியூவல் LED ஃப்ளாஷ். ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிடுங்க. $2K 30 FPS வீடியோ சாம்பிள். ஜூம் ஆப்ஷன் அப் டு 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஸோ ஸ்டெபிலைசேஷன் எதுவும் ஆன் பண்ணல. டைனமிக் ரேஞ்ச் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்குது. ஃபோக்கஸ் சின்ன ஆப்ஜெக்ட் ஓகே கிட்ட போனால் ஃபோக்கஸ் ஆகுது. அல்ட்ரா ஸ்டடி மோட் 1080p 30 FPS ஸ்லைட்டாக ஜூம் ஆகிக்குது. ஸோ நடந்தாலும் அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்குது ஸ்டெபிலைசேஷனை. இதுலேயும் ஃபோக்கஸ் நல்லா தான் இருக்கும். போர்ட்ரேட் வீடியோ, ஆமாம் டெக்னோவில் போர்ட்ரேட் வீடியோ கொடுத்துருக்காங்க. 15,000 ரூபாய் கீழே இருக்கிற ஃபோனில் போர்ட்ரேட் வீடியோ. ஆனால் 720p 30 FPS தான் இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல, போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷன் இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் கேமராலேயும் 2K 30 FPS. டைனமிக் ரேஞ்ச் பின்னாடி எதுவும் அந்த அளவுக்கு தெரில. ஃபேஸ் ஓகே கிளியராக இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அதே மாதிரி 1080p 30 FPSல வந்து அல்ட்ரா ஸ்டடி மோட் ஆன் பண்ணால் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஸ்லைட்டாக ஷேக் ஆகும். ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோ நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ டெக்னோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து டஃப் காம்படிஷன் தான் கொடுக்குறாங்க. இன்ஃபினிக்ஸ் காம்படிஷன் கொடுக்குறாங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சுன்னா. டெக்னோவும் அதுக்கு போட்டியாக வந்து காம்படிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மெயின் ஹைலைட் வந்து அந்த பின்னாடி இருக்கிற ஆர்க் இன்டர்ஃபேஸ், அந்த LED லைட்ஸ் தான். ஸோ மெயின் ஹைலைட்டு. ஸோ இது தவிர போவா 5 ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்னொரு சீப்பர் மாடல். இது ஓகே, இது கேமிங் கிடையாது. ஸோ கேமிங் ஃபோன் கிடையாது. 6080 Dimensity 810 வந்து கேமிங் ப்ராசர் கிடையாது. கேஷுவல் கேம்ஸ்லாம் ஆடலாம். இதுதான் வந்து டெக்னோ போவா 5 ப்ரோவோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் see you soon. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிடுங்க.